ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து செய்திக்கு கடந்து செல்வோம். எல்லா துதிக்கு பாத்திரமான அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உங்களை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டோம். அதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே கூட இந்த சத்தியத்திலிருந்து நாங்கள் ஒரு செய்தியை சொல்லவும் அடியனுக்கு ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்ததற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். நான் அல்ல என்பதை உணர்கிறேன் தகப்பனே. நீரே வாயிலிருந்து வார்த்தைகளை சொல்லும்படியாக பேசும்படியாகவும், என்னுடைய வார்த்தைகள் அல்ல என்பதை நான் நிதானித்து அறிந்து உம்முடைய வார்த்தைகளை பேச நான் ஞானத்தோடும் நல்ல நினைவாற்றலும் பேச அடியனுக்கு உதவி செய்யுங்க. எந்த விதமான எல்லாவற்றிலும் என்னை மனத்தாழ்மையிலே இதை பேச அடியனுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போ பூர்ண ராகங்கள் என்ற அந்த ஒரு வார்த்தையானது இது அதிகமாக எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு யாருக்கா தெரியுமா? பூர்ணமா இருக்கிறீங்களாங்கிற வார்த்தையை எந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க? இதை நம்ம அடிக்கடி போகிற இடம் தான் அது. என்னங்க? கரெக்ட். டாக்டர் வந்தோடனே பூர்ண குணமடைஞ்சிட்டிங்களான்னு தான் கேட்பாரு. நீங்கள் பூர்ண குணமடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஏதாவது ட்ரபிள் இருந்ததுன்னா தயவு செய்து இருந்து எல்லாத்தையும் நிறைவு பண்ணிட்டு அப்புறம் போங்க அப்படிங்கிற வார்த்தையை நாம் அந்த ஆஸ்பத்திரியில் தான் கேட்க முடியும். ஆனால் நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்க. பூர்ண ராகங்கள் எப்படி உங்களுடைய சரீரத்திலே இருக்கும் காரியங்களை எல்லாம் ஒரு மருத்துவர் தெரிந்து வைத்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டு நல்லா இருக்கிறேன் சொன்ன பிற்பாடு நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம். உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் கவனமாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான மாத்திரை பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து அனுப்பிச்சுட்ருவார். அதை போல் நாம் எவ்வளவு அக்கறையோடு நம்முடைய சரீரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அதை அக்கறையோடு காலை மதியம் இரவு என்று மாத்திரைகளை எடுத்துவிட்டு சாப்பிட்ட பின்பு சாப்பிடுவதற்கு முன்பு என்ற அக்கறையோடு மருந்துகளை நாம் சாப்பிடுகிறோம். அது சரீர பிரகாரமான உள்ள ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு. ஆனால் நாம் செத்தாலும் கூட நம்முடைய சரீரமானது எங்கே செல்ல வேண்டும், நம்முடைய ஆவி எங்கே செல்ல வேண்டும் என்கிற ஒரு நோக்கமே இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது என்னன்னா, நாம் இன்னும் சொல்ல போனா இந்த பூர்ண ராகங்கிறது இங்கிலீஷ்லையும் கூட மெச்சூரிட்டி அப்படிம்பாங்க. மெச்சூரிட்டி ஆயிட்டானா சரி இனி அவன் லைஃப்பை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சத்தியத்தில் உள்ள காரியங்களை வார்த்தைகளை கேட்டு நாம் மெச்சூரிட்டி ஆகாமல் இருந்தால் நம்முடைய நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமையாக போய்விடும். இத்தனை வருட காலமாக நாம் கேட்டுக்கொண்ட வந்த சத்தியத்தை நாம் வீணாக அவமதித்து கொண்டு நாம் இன்னமும் நம்முடைய காரியங்களிலே இன்னும் பூர்ணமாகாதபடிக்குனா நம் நடைமுறையில இதை காட்டலாம். இதை மற்றவர்கள் சொல்ல வேண்டும். பரலோகத்தில் இருக்க தேவன் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும். அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்வதற்காகத்தான் நம்மை பூர்ணராகுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் பூர்ணர் ஆகுங்கள், பூர்ணர் ஆணினாத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க வர முடியும் என்கிற வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அதை நாம் படிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும்.
இந்த அன்பு முதலாவதாக பூரணப்பட்டு இருக்கும். எதுல? அவருடைய வசனங்களை கை கொண்டு நடக்கிறவர்களிடத்தில். எப்படி நடக்கிறதுங்க? நான் நல்லா தான் இருக்கிறேன், கரெக்டாக தான் இருக்கிறேன், எல்லாமே கரெக்டாக தானே செய்கிறேன். இந்த வாலிபன் சொன்ன பிரகாரம் இந்த வாலிபன் இந்த இடத்துல நமக்கு பதிவிடப்படவில்லை. இந்த வாலிபன் கண்டிப்பாக ஒரு யூதனாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு யூதன் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க மாட்டான். 10 கட்டளையை அவன் கை கொண்டு நடக்க மாட்டான். இந்த வாலிபன் ஒரு யூதன். இவனிடத்துல பாருங்க எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் கை கொண்டு வர. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவனுக்கு தேவையானது அங்க இல்லை. அதனால்தான் அவன் முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்பொழுது போதகரே என்று சொல்லல. போதகரே என்ற வார்த்தையை அவன் சொல்லவில்லை, நல்லவரே என்று சொல்லுகிறான். முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல போய் தன்னுடைய காரியங்களுக்காக, அதாவது அதை நைஸ் பண்ணுவது. போதகரே என்று சொல்வதை விட நல்ல போதகரே என்று சொல்லும் பொழுது அவர் ரொம்ப குளிர்ந்து போயிடுவார் இல்லையா? இப்போ நம்ம தம்பி யாரையாவது பார்த்து நல்லா படிக்கிற தம்பி, நல்லா அம்மா அப்பா கீழ்ப்படுத்தி நடக்கிற எல்லாம் சொல்லும் போது அவனுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஆஹா, என்னை பற்றி எப்படியெல்லாம் புகழ்கிறாங்கன்னு சொல்லி அவன் மனசு எவ்வளோ குளிரும். அந்த மாதிரி குளிர செய்வதற்காக எடுத்த உடனே நல்ல போதகரே என்று சொல்கிறார். ஆனால் இயேசு நல்ல போதகரே என்பதை ஒத்துக்கொள்ளவில்லை. நீ ஏன் என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். கற்பனை என்று சொன்ன உடனே அவனுக்கு ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். என்ன சந்தோஷமா இருக்கு? ஏன்னா அத்தனை கற்பனை நான் கடைபிடிச்சு வரேனே, அதனால் நான் கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன் என்கிற சந்தோஷம் அவனுக்குள் வந்திருக்கும். ஆனால் அவர் அதை சொல்லி முடிச்சு, எல்லாவற்றையும் சொல்லி முடிச்சு அந்த வாலிபனை நோக்கி, என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். குறைவு, இந்த குறைவுங்கிற வார்த்தை தேவனுக்கு ஆகாத வார்த்தை. நீ இது பழைய ஏற்பாட்டில் ஏசாயால இருக்குது. நிறுத்து பார்க்கும் பொழுது நீ குறைவுள்ளவனாய் இருந்தால், அந்த குறைவு தேவனுக்கு ஆகாத ஒன்று. எல்லாத்தையுமே நாம் ஃபாலோ பண்ணுகிறோம் என்றால், ஒரு காரியத்திலே நாம் சின்ன காரியத்திலே தவறிவிட்டோம் என்றால் அது குறைவுதான். தேவனுடைய பார்வையிலே அது குறைவுதான். ஆனால் நம்முடைய பார்வையிலே நான் எல்லாம் கரெக்டாக தானே நடக்கிறேன் அல்ல. ஒரு குறைவு இல்லாமல் பரலோகத்துக்கு நீ வர வேண்டும். அதை நீங்க படிக்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு அந்த தகுதியை கொடுத்திருக்கிறான்னு பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏனெனில் பரிசுத்தமாகப்படுவதை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து ஒரே பலியினாலே நம்மை கிறிஸ்தவர்களாகிய நம்மை பூர்ணப்படுத்தி இருக்கிறார். பூர்ணப்படுத்தி இருக்கிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு நாம் எப்படி பூர்ணராய் இருக்க வேண்டும்? அவர் எதிர்பார்க்கிறத விட நம்ம அந்த மாதிரி பூர்ணத்தில் இருந்து காட்டும் அல்லவா? நிறைவுள்ளவனாக நாம் இருந்து காட்ட வேண்டும் அல்லவா? தராசுல வைக்கும் பொழுது ரெண்டுமே கரெக்டா இருக்கணும். அந்த முள்ளு கரெக்டா சென்ட்ரல்ல நிக்கணும். அப்பதான் அவருக்கு சந்தோஷமா இருக்கும். என் மகன், என் மகள், நான் சொல்லிய வார்த்தைகளுக்கு இணங்கி என்னுடைய வசனங்களை கை கொண்டு என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு
இந்த உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் வேதனைகள் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு என்னுடைய மகன் மகள் பூர்ணராக நிறைவுள்ளவராக இருக்கிறார்களே என்கிற சந்தோஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கும். அதைத்தான் அவர் நாளுக்கு நாள் நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் நாளுக்கு நாள் பின்னோக்கி போனவர்களாக இருந்தால் நாம் பூர்ணப்பட்டவர்கள் ஆகவே மாட்டோம். எது அதெல்லாம் பாருங்க, நாம் எந்த இடத்துல எல்லாம் நம்ம பூர்ணராக இருக்கிறோம், அப்புறம் கடைசியில் நம்ம எங்க வந்து அந்த பூரணத்தை நிரூபித்து காட்டுறோம் பாருங்க. முதல்ல நாம் குடும்பத்திலே பூர்ணராய் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னடா குடும்பத்தில் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க சபையிலே நிறைவுள்ளவர்கள் ஆக்குங்கள் என்றுதான் முதல்ல சொல்லுவாங்க. நான் சொல்றேன், முதல்ல நாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற குடும்பத்திலே, மனைவியினிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே, பெற்றோரிடத்திலே, தகப்பனிடத்திலே, தாயினிடத்திலே, சகோதரனிடத்திலே அந்த வெளிப்பாடு நமக்குள் இருக்க வேண்டும். அது இல்லைன்னா, அங்கேயே நம்மளுக்கு அந்த நிறைவு இல்லை என்றால் வேற எங்க நமக்கு இருக்க போகுது? அந்த குடும்பத்துக்குள்ள அந்த நிறைவு இருக்கும் பொழுது நமக்கு அந்த சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் நமக்கு கொடுக்கும். தேவன் நமக்கு அதைத்தான் கட்டளையிட்டு இருக்கிறார். நீ உன் குடும்பத்திலே அதை காட்டு. நடைமுறை என்பதை உன் குடும்பத்திலே முதலாவது நிரூபித்து காட்டு. இரண்டாவது, நாம் வாசம் பண்ணுகிற வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடத்திலெல்லாம் நம்முடைய நிறைவை நாம் காட்ட வேண்டும். என்ன நிறைவு? அவங்ககிட்ட போய் நம்ம என்ன சொல்லுவோம்? உலக பிரகாரமாக தானே பேசுவோம். என்ன பேசுவோம்? ஐயோ அவ்வளோ கஷ்டங்க, என் புருஷன் கொண்டு வந்து கொடுக்குற பணமே எனக்கு பத்துறதில்லை, ஒரு நிறைவே எனக்கு இல்லைங்க, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும் சொல்லி உங்களுடைய காரியங்களை போய் அக்கம் பக்கத்திலே பேசும் பொழுது நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்க மாட்டீங்க. அந்த இடத்திலே நான் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறேன், அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த வார்த்தையானது பொய்யாய்விடும். உங்களுடைய நடக்கை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சாட்சியாக நற்பலனாக இருக்க வேண்டும். சொல்லும் பொழுதே ஐயோ என்னுடைய தேவன் என்னை நிறைவுள்ளவராக வைத்திருக்கிறார் என்கிற வார்த்தையை நீங்கள் அவரிடத்திலே சொல்லி பாருங்கள். அவர்கள் புலம்புவதை நிறுத்தி விடுவார்கள். இன்னொன்று, அடுத்தது, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்கள் நிறைவுகளை காட்டுங்கள். 10,000 ரூபாய் நான் சம்பளம் வாங்குறேன், அக்கம் பக்கத்தில் இருக்க கொலிக்கிட்ட நம்ம என்ன சொல்ல போறோம்? எப்படிதான் நீங்க குடும்பம் நடத்துறோம் பிரதர், என்னுடைய தேவன் என்னை நடத்தி கொண்டு வருகிறாரே, எனக்கு இந்த 10,000 1,00,000க்கு சமானம், இதை கொண்டு போஷிப்பதற்கு எனக்கு தேவன் கை பிரயாசத்தை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பேசி பாருங்கள். நீங்க முதலாளி கொடுக்கறத இல்லைங்க 10,000 15,000 கொடுக்குறாருங்க, ஆனால் என்னுடைய வேலைக்கு இது தகுதி இல்லைங்க, அந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது அது எதிரடையாக உங்களுக்கு போகும். கேட்கிறவர்கள் முதலாளி இடத்துல சொல்லும் பொழுது அவனுக்கு அது பத்தலைங்களாமா அப்படின்னு தான் போய் சொல்லுவான். ஆனா இதே வார்த்தையை நீங்க அவரிடத்துல சொல்லும் பொழுது எனக்கு என்னுடைய எஜமான் கொடுக்கிற கூலி என்னுடைய தகுதிக்கு மீறின கூலி என்று சொல்லி பாருங்கள். அவன் அங்கே யாராவது கேட்கும் பொழுது கூட அவனுக்கு அந்த 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதுலேயே அவன் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறான், அவன் என்னத்தை அப்படி கை கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சாட்சி. அந்த இடத்திலையும் நம்முடைய காரியங்களை நாம் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். 4வது காரியம், சபையில் கடைசியா சபைக்கு வரும். ஏன் சபைக்கு இப்படி வரோம் அப்படின்னா, இப்ப கடைசியாக இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, சபை என்ற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல எல்லாம் நாம் ஒழுக்கமா நடந்தாத்தான் சபையில நாம் ஒழுக்கமா நடக்க முடியும். முதலாவது அங்கெல்லாம் ஒழுக்கம் இல்லாதபடி சபையில நல்லவனே என்று சொல்லும் அளவிற்கு நாம் நடிக்கக்கூடாது. இங்க அதைத்தான் அந்த யூதனானவன் வாலிப பையன்
அங்கே சொன்னான். சபையில முதலாவது போய் சபையில நல்லவனா இருந்துட்டு வீட்டிலையும் வேலை செய்யற இடத்துலயும் அக்கம் பக்கத்துல பேரை கெடுத்துட்டு இருந்தா அது என்ன பலன்? தேவனை அவமதிக்கிற செயல் அல்லவா? எந்த இடத்துல நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், இதையெல்லாம் நீங்கள் கை கொண்டு சபையிலே வந்து உட்கார்ந்து பாருங்கள். நேரத்தோடு வருவோம், தேவனுடைய காரியங்களிலே அக்கறையோடு இருப்போம், ஒருவர் இடத்தில் ஒருவர் அன்பு செலுத்துவோம், ஒருவர் மன்னிக்கிறவர்களாக இருப்போம். இந்த நிறைவுகள் வெளியிலிருந்து தான் வரும். நம்ம குடும்பத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாம் வெளியிலிருந்து வந்ததுனா தான் இங்க வரும்பொழுது அந்த நிறைவை காட்ட முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு சாட்சியை கொடுப்பார். சபையில வந்து நல்லவன் சொல்லலையா, இந்த உலகத்திலேயே அட்டுழியம் நிறைந்த இந்த உலகத்திலேயே குடும்பத்திலே அத்தனை பிரச்சனைகள், வேலை செய்யற இடத்துல அத்தனை பிரச்சனை, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அத்தனை பிரச்சனை, அவன் வீட்டுல குடியிருக்க முடியாம கஷ்டப்படுத்துற வேதனை இத்தனை இருந்தாலும் கூட அவன் அந்த இடத்துல எல்லாம் என்னை பற்றி அவன் சாட்சி சொன்னது என்ன? என்னுடைய தேவன் என்னை போஷித்துக் கொண்டு வருகிறார் என்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறான் அல்லவா? அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். இங்கே வந்து உட்காரும் பொழுது தேவன் அதிலே பெரிய சந்தோஷத்தை நம்ம இடத்துல காட்டுகிறார். பூர்ணராகுங்கள், நிறைவா இருங்கள். எப்பொழுதுமே நம்முடைய வாயில் இருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்க ரொம்ப மைனூட்டா கவனிச்சு வாங்க. என்னைக்காவது நீங்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மாறி முறுமுறுத்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை கடைசி வரை முறுமுறுப்போடு தான் இருக்கும். இல்லைங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நான் எப்படிங்க அப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க, சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் சொல்லுங்க. சொல்வதற்குத்தானே இந்த வாயை வைத்திருக்கிறார். எங்கேயாவது இந்த வேதத்திலே நீ வேதத்தை கை கொண்டு நடந்தால், கற்பனைகளை கை கொண்டு நடந்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து நடந்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். எந்த விதமான காரியங்களும் உன்னை அண்டி விடாது. நீ நன்மையே அனுபவித்துக் கொண்டிருப்பாய் என்கிற வார்த்தை இந்த இடத்துல, இந்த சத்தியத்தில் எங்கேயாவது, இந்த வேதத்தில் எங்கேயாவது இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. அப்போஸ்தலர்களாகட்டும், தீர்க்கதரிசிகளாகட்டும், இயேசு கிறிஸ்துவாகட்டும், இதை கை கொண்டால், படிங்க இப்போ 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12 எங்கேயாவது நன்மையானதே உனக்கு உன்னுடைய மரண நாட்கள் வரைக்கும் இருக்கும், எந்த தீமையை நீ சந்திக்க மாட்டாய் என்கிற வார்த்தை நீங்க வேதத்தில் எடுத்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்போ அதற்கு எதிர்மறையான வார்த்தையை வேதத்திலே நமக்கு பவுல் அடிக்கிறார், சொல்லி கொடுக்கிறார். பாருங்க 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 12 இல்லைங்க, 293 பக்கம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இதுதாங்க வேதம் பூரா நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து தான் வந்திருக்கிறோம். இல்லைங்க, நான் இந்த சபைக்குள்ள வந்து 30 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, எந்த ஒரு நன்மையான காரியத்தை என் குடும்பத்தில் நடக்கா இல்லை. மனைவி சண்டை, பிள்ளைகள் மோசமாய் போயிட்டாருங்க, பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகள், இத்தனையும் நான் எப்படிங்க சகிக்க முடியும்? எப்படிங்க நான் சபைக்கு வர முடியும்? வரணும், வர சொல்றாருங்க. இதையெல்லாம் சகித்து, இந்த வேதனைகள் எல்லாம் சகித்து நீ என்னிடத்தில் வரும் பொழுது உன்னை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், நீ நினைக்காத காரியங்களை உனக்கு நடத்தி காட்டுவேன். இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன். யாராவது நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு தான் சொல்லுவேன். உடம்பு சரியில்லை,
எப்படி இருக்கிறீங்க? நல்லா தாங்க இருந்தேன், சும்மா போயிட்டு வந்தாங்க. கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தால் அதை மற்றவரிடத்தில் சொல்ல சொல்லி வேதனை நமக்கு சொல்லவில்லை. உன்னுடைய வீட்டின் கதவுகளை அடைத்து கொண்டு என்னிடத்திலே உன்னுடைய குறைவுகளை நீ கூறு, நான் உனக்கு நிறைவுபடுத்துவேன் என்றுதான் வேதம் நமக்கு கற்பித்திருக்கிறது. அப்படித்தான் பதிவிட்டிருக்கிறார்கள். நீ போய் மற்றவரிடத்துல சொல்லு, சபையில போய் சொல்லு, இல்லைங்க, எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்திலும் என் குறைவுகளிலே என்னை நிறைவுபடுத்தி இருக்கிறார் என்கிற வார்த்தையைத்தான் பவுலடிகளார் யூஸ் பண்ணி இருக்கிறார். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை நெருக்கங்கள், பட்டினி, பசி, துணிமணி இல்லாத நிர்வாண கோலம், அவமானம், இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது இடத்துல எல்லாம் அவமானம், இத்தனை சகித்து கொண்டு 13 நிருபங்களை எழுதின அந்த ஆசிரியருக்கு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு ஒரு மனவேதனையோடு எழுதியிருப்பார். ஆனாலும் தன்னுடைய குறைவுகளை யாரிடத்திலுமே சொல்லவில்லை. அவருக்கும் ஒரு முள்ளு இருந்தது. அதை போய் சக சீசர்கள் இடத்துல அப்போஸ்தலர் இடத்துல போய் சொல்லவில்லை. சக அப்போஸ்தலர் இடத்துல சொல்லல. நல்லா பாருங்க, அந்த 1 கொரிந்தியர் அவர் சொல்லும்போது சக அப்போஸ்தலர் இடத்துல போய் சொல்லல. தன்னுடைய பலகீனத்தை குறித்து, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த பலகீனத்தை குறித்து நான் என்னுடைய தேவனிடத்திலேயே நான் ஜெபிப்பேன் என்கிற வார்த்தையை சொல்லிதான் ஜெபிச்சார். தேவன் அதுக்கு பதில் அளித்தாரா இல்லையா? அத்தனை நிறைவுகளை செய்தவர். அதையெல்லாம் சொல்லி உன்னை அந்த பலப்படுத்துவேன் என்கிற வார்த்தையை சொன்ன பிரகாரம் அவருடைய ஓட்டம் அதிகமாக இருந்தது. ஒருவேளை அந்த முள் இருந்ததினாலே அவர் சோர்வுற்று இருந்திருக்கலாம். இதை தேவனிடத்திலே தெரியப்படுத்தலாம் என்று தெரியப்படுத்தும் பொழுது, தேவன் உன்னுடைய பலகீனத்தை குறித்து நான் அக்கறை கொண்டு இருக்கிறேன், நீ பலத்தோடு இருப்பாய் என்கிற வார்த்தை அவரிடத்திலிருந்து வந்தவுடனே அவருடைய ஊழியத்தின் பயணம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒவ்வொரு இடத்திலையும் போய் தைரியத்தோடு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஏன் நம்மளால் இருக்க முடியாது? சோதனையை சகிக்கக்கூடிய அந்த இருதயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஏன் அதை சகிச்சு இருக்க முடியல? குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஏன் அதை சகிச்சு நம்மளால் இருக்க முடியவில்லை? மனைவி பிரச்சனை, கணவர் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, வரக்கூடிய ஒவ்வொருவருத்திலும் பிரச்சனை, இத்தனை பிரச்சனைகளை நான் தாங்கக்கூடிய பலன் நமக்கு இருந்ததனால் நாம் நிறைவுள்ளவர்களாக இருப்போம். அதை நீங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. யார்கிட்டையுமே போய் உங்களுடைய குறைகளை சொல்லாதீர்கள், தயவு செய்து. அப்படி நீங்கள் குறைவுகளை சொல்லுகிறா இருந்தால், பிரதர் சிஸ்டர், என்னுடைய குறைவு ஒன்றுதான், நான் மரண பரியந்த வரைக்கும் என்னுடைய தேவனிடத்திலே நான் வாசம் பண்ண வேண்டும், இந்த ஒரு குறைவு தான் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நீங்க ஜெபம் பண்ண, அதை சொல்லுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் இருக்கும் பிரச்சனை, பண கஷ்டம், வேதனை, நெருக்கங்கள், இதையெல்லாம் மற்றவரிடத்தில் தயவு செய்து சொல்லாதீர்கள். நீங்கள் வாரம் வாரம் வருகிறதற்கு பிரயோஜனமே இல்லை. உங்களுக்கும் மற்ற புறஜாதிகளுக்கும் வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பும் அந்த மாதிரி பேசும் பொழுது தேவனை தூசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியானவரை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது ஆமாங்க ஆமாங்க அதே கஷ்டம் தாங்க எங்களுக்கும், அதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது அவர்கள் அடுத்த பக்கத்து வீட்டில் போய் பேசும்பொழுது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நாம இப்படி போன பின்னாடி, எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமா சபைங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறான் பைபிளை தூக்கிட்டு, ஆனா இன்னும் அவனுக்கு நிறைவுங்கிறதே இல்லாம இருக்கிறான். அப்ப என்ன அங்க என்ன போய் அவன் சாமி கும்பிடுறாங்கிற வார்த்தையை அக்கம் பக்கத்துல கேவலமாக சொல்லுவாங்க. அந்த நிறைவை பற்றி நாம் குறை சொல்லும் பொழுது மற்றவர்கள் நம்மை கேவலமாக பலிகடா ஆக்குவார்கள்.
அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். சபையிலே நாம் இருக்கும் பொழுது நான் என்னுடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவனாக இருக்கிறேன். எந்த விதத்தில் நான் குறைவுள்ளவனாக இந்த இடத்திற்கு நான் வந்தேன். இன்றைக்கு நான் செழிப்புள்ளவனாக இருக்கிறேன் என்றால் அது என்னுடைய தேவனுடைய செயல். நான் அன்றாடு தொழுது கொண்டிருக்கிற என்னுடைய தேவனுடைய செயல். இதில் என்ன ஒரு தடுமாற்றங்கள் வந்தாலும் நான் இதிலிருந்து வழி விலகி போக மாட்டேன் என்கிற வார்த்தையை சொல்லி ஜெபியுங்கள். பாருங்களேன், ஜெபிச்சு பாருங்களேன், என்ன நடக்குதுன்னு தான் பாருங்களேன். மற்றதெல்லாம் நம்ம சந்திச்சிட்டோம், இதுலேயும் என்ன நடக்குதுன்னு சந்திங்களே, கண்டிப்பாக நன்மையான இவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கே கிடைக்கலினாலும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும். அதை அனுபவித்து பாருங்கள், அப்பொழுதுதான் தெரியும். மற்றவரிடத்திலே குறைவு என்கிற வார்த்தையை உங்கள் குடும்பத்திலே ஆகட்டும், மனைவியினாலும் கணவனிடத்திலும் பிள்ளைகளை ஆகட்டும், பேர பிள்ளைகளை ஆகட்டும், இது மாதிரியான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது எனக்கு மன வேதனையாக இருக்கிறது. நான் இந்த சபைக்கு வந்ததிலிருந்தே நிறைவே என் வாழ்க்கையில கிடைக்கவில்லை. எல்லாம் அவமானம், வேதனை, நெருக்கங்கள் தான் எனக்கு வந்திருக்க. வரட்டும். சொன்ன வார்த்தைகள் பொய்யாய் போய்விடுங்களா? நீங்கள் பரிசுத்தவானா இருக்கும் பொழுது இதெல்லாம் கண்டிப்பாக வரும் என்பதை வேதம் நமக்கு அழகாக பதிவிட்டு காட்டியிருக்கிறது. ஏன் நாம் அதை விசுவாசிக்காமல் போய் இருக்கிறோம்? விசுவாசிங்க. விசுவாசிக்கும் பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் இன்னும் கூடுதலாக இருக்கும். இதே புதிய ஏற்பாட்டிலே இன்னொரு வாலிபரை, ஒரு சகோதரனை பற்றி நாம் பார்க்கலாம். சகேயுவை பற்றி லூக்கா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து படிக்கும். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானவனுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் உள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் உண்ணாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகியும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறார். இப்ப ரெண்டுமே படித்தோம், ரெண்டுமே உண்மைகளாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நாம் படித்தோம். இதுல நான் கற்றுக்கொண்ட காரியம் என்ன? அங்கே கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு இருக்கிறேன், என்னிடத்திலே என்ன குறைவு இருக்கிறது என்றுதான் அந்த யூத வாலிபன் கேட்கிறான். இங்கே புறஜாதியான மனுஷனாகி இந்த சகேயு, ஆயக்காரனாகி இந்த சகேயு டாக்ஸ் கலெக்டர், அநியாயமா டாக்ஸ் வாங்குற ஒரு கலெக்டர். அவனுக்கு மனசுக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்குது. நான் வாங்குறது அநியாயத்தான், சொத்து சேர்த்து வச்சிருக்கிறது அநியாயமா தான் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேங்கிற ஒரு மன வேதனை அவனுக்குள் இருந்திருக்கிறது. இல்லாமல் இருந்திருந்தால் அவன் கண்டிப்பாக இயேசுவை காண சென்றிருக்க மாட்டான். இயேசுவை காண அவன் சென்றிருக்கிறான் என்றால் எவ்வளவு மனவேதனையிலே அவன் இருந்திருப்பான். அவனுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, ஒருவேளை தாய் தகப்பனை நன்றாக பார்த்திருக்கலாம், பிள்ளைகளை கவனித்திருக்கலாம், நல்லபடியாக வைத்திருந்திருக்கலாம். ஏன்னா ஐஸ்வர்யவான்,
நல்லபடியாக வைத்திருந்திருப்பான். இதில் எல்லாம் எந்த குறைவும் இல்லை, எல்லாவற்றிலும் நிறைவாத்தான் இருக்கிறான். ஆனால் தான் சம்பாதித்த சம்பாத்தியம் கண்டிப்பாக இது அநியாயமாக வந்த சம்பாத்தியம் என்பதை மனதில் கொண்டவனாக, மனவேதனைப்பட்டவனாக அவன் இருந்திருக்கிறான். அதனால்தான் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே, இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே இயேசுவை நான் எப்படியாவது பார்த்தாக வேண்டும். அந்த நல்ல மனிதர், இவரை நல்லவர் என்று சொல்லவில்லை, இந்த இயேசுவை நான் காண வேண்டும் என்ற ஆவல் அவனுக்குள் துடித்துக் கொண்டிருந்திருக்கிறது. பாருங்க, யூதனானவன் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறான், அத்தனை கற்பனைகளை சிறுவயது முதல் கற்றிருக்கிறான். ஆனால் ஆசையை விட்டுவிட்டு தரித்திரத்துக்கு கொடுத்து என் பின்னே வா என்று சொன்ன உடனே அவனுக்கு மனவேதனை, உலகத்தினுடைய ஐஸ்வரியத்தின் தாக்கம் அவனுக்குள் இருந்திருக்கிறது. இயேசுவை பற்றின அந்த தாக்கம் அவனுக்குள் இல்லை. அவர்தான் எனக்கு எல்லா காரியத்திலும் நிறைவுள்ள தேவன் என்பதான தாக்கம் அவனுக்குள் இல்லை. உலகத்தின் தாக்கம் அந்த வாலிபனுக்குள்ளே இருந்ததனால் அவன் இயேசுவை விட்டு பின்போக்கி போய்விட்டான். ஆனால் இதே அந்நியனாகிய இந்த சகையு, டேக்ஸ் கலெக்டர், அநியாயமான வரிகளை வாங்கி கொண்டிருந்த இந்த சகையு தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் காத்து கொண்டிருந்திருக்கிறான். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அவன் போய் இயேசு கிறிஸ்துவிட்ட போய் நல்லவரே சொல்லி ஒரு எப்படியாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடணும்னு நினைச்சிட்டு போனா, இவன் தான் வாங்கின உலகத்தில் வாங்கின அத்தனை சர்டிஃபிகேட்டையும் வேஸ்ட் என்பதை புரிந்து கொண்ட இந்த சகையு மனவேதனைப்பட்டு கொண்டிருந்திருக்கிறான். அதனால்தான் இயேசுவை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அவரை எப்படியாவது நான் எந்த ரூபத்திலேயாவது அவரை சந்தித்து விடுவேன் என்கிற வைராக்கியம், நான் எப்படியாவது சபைக்கு நேரத்தோடு வருவேன், சபை காரியங்களில் அக்கறை கொண்டிருப்பேன் என்கிற வைராக்கியம் நமக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக சகைவை எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணமாக சகைவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 6 நாள் நான் வேலைக்கு செல்கிறேன், 7வது நாள் என்னுடைய தேவனை நான் தொழுது கொள்ளுகிற நாள். இந்த நாளிலே நேரத்தோடு நான் எழுந்து என்னுடைய தேவனுடைய ஆராதனை கூடத்திற்கு நான் செல்லுவேன் என்கிற வைராக்கியம் நமக்குள் இருக்கிறதா? போக அவங்க நடத்திக்குவாங்க, அவங்க கூட்டிக்குவாங்க, அவங்க தொடச்சிக்குவாங்க, அவங்க பாட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க, போர்டெல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க. அதுக்கெல்லாம் ஊழியக்காரர் இருக்கார்ல, காணிக்கை எடுக்கிறார் இல்லையா? இப்பையும் சொல்றேன், காணிக்கை மேல எனக்கு பிரியமே கிடையாது. அந்த காணிக்கை என்ன விதத்தில் நான் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன்னு எனக்கு என்னுடைய தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இவர் செய்யிட்டு அவர் யாரு செஞ்சாலும் செய்யலினாலும் இந்த இடத்திலே தேவனுடைய காரியம் நடந்து கொண்டேதான் இருக்கும். சகைவு செய்த காரியங்களுக்கு மன வருத்தப்பட்டார். வருத்தப்பட்டவர் நல்ல இயேசு கிறிஸ்து, நல்ல போதகராகிய அந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்க புறப்பட்டார். நேரத்தோடு போயிருக்கிறார், எங்கேயோ வந்து கொண்டிருக்கிறார். வீட்டில் இருந்து சொல்லாமல் கொள்ளாமல் அவ்வளவு துடிதுடிப்பு, தான் செய்கிற பாவத்தை நினைத்து அவ்வளவு துடிதுடிப்பு, அவ்வளவு மனவேதனை. இது என்னுடைய பிள்ளைகளுக்கே போய் சேர்ந்து விடுமே, நான் சாகும் பொழுதாவது, இத்தனை வருடம் நான் இப்படி வஞ்சனை செய்து வாழ்ந்து விட்டேன், இனி நான் சாகும் பொழுதாவது ஒரு நல்ல இடத்தை பிடித்து நான் சாக வேண்டும் என்கிற வைராக்கியம் கொண்ட சகையு இயேசு கிறிஸ்துவை காண போகிறார். நேரத்தோடு போகிறார். ஏதோ ஒரு கிராமத்திலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் வருகிற வழியை அறிந்தவராக, நன்றாக பாருங்க, அவர் இப்படியும் வந்திருக்கலாம், அப்படியும் போயிருக்கலாம், ஆனால் இதை ஃபாலோ பண்ணியிருக்கிறார் சகையு. கரெக்டா இந்த வழியாத்தான் வருவாருங்கிறத
அவர் எத்தனை நாள் பிளான் பண்ணாரோ, எத்தனை நாள் பார்த்தாரோ தெரியல. இதுல இன்னொரு அவர் குட்டை. சாதிக்கலாம், எப்படி இருந்தாலும் சாதிக்கலாம். நாம் ஹைட்டா இருந்தாலும் சாதிக்கலாம், குட்டையா இருந்தாலும் சாதிக்கலாம், நடுத்தரமா இருந்தாலும் சாதிக்கலாம். சாதிச்சார் இல்லையா? நேரத்தோடு போய் அவர் வருகிற வழியிலே இருக்கிற காட்டத்தி மரத்திலே போய் ஏறி உட்கார்ந்து கொண்டார். விசுவாசம் பாருங்க, எப்பேற்பட்ட விசுவாசம்னு. ஏறி உட்கார்ந்தவர் ஒரு வேளை 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து கூட வந்திருக்கலாம். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போகிற இடத்துல எல்லாம் அவரை சுத்தி கூட்டம், அவர் நடக்க முடியாத அளவிற்கு கூட்டம். ஏனென்றால் அவரிடத்திலே கையேந்தி வந்தவர்கள் தான் அதிக பேர். பசி, வியாதிக்கு, பல பிரச்சனைகளுக்கு தான் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள். அவர் எதிர்பார்த்து இந்த உலகத்திலே வந்த காரியத்தை அவர்கள் செய்யவில்லை. ஆனால் அவர் வழி கூட மாற்றி போயிருக்கலாம். அது நல்லா படித்து பார்த்துட்டே வாங்க, வழியை மாற்றி போயிருக்கலாம். எங்கெங்கேயோ கூப்பிடுவாங்க, அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே எனக்காக ஒரு மகன் தன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொள்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லிதான் அந்த வழியாக அவர் வந்திருக்கிறார். எல்லாம் அறிந்த தேவனுக்கு இது தெரியாமல் போய்விடுமா? தெரிந்தே அந்த இடத்திற்கு வழியாக வந்தார். கூட்ட நெரிசல், பயங்கரமான கூட்ட நெரிசல். பார்க்க முடியாத அந்த சகையோ மரத்தில் இருந்து ஒளிந்து தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன்னுடைய பாவங்களை, இவ்வளவு பாவத்தை செய்து விட்டேனே, இவரை எந்த முகத்தை கொண்டு நான் பார்ப்பேன்? அந்த மாதிரி ஒரு ஒரு உருவமாக எடுத்து அவர் அந்த இடத்திலே எட்டி எட்டி ஒளிஞ்சு பார்க்கிறாரு. பார்க்க முடியல. நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. இயேசு கிறிஸ்துவானவர் அத்தனை பேர் போயிட்டு இருக்கிறாங்க, இவருக்கு மட்டும் அங்க உட்கார்ந்துருக்கிறது தெரியுது. ஆனா அவர் பார்க்கிறாங்கிறது சகைவுக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நான் பார்த்து விடுவேன் என்கிற அந்த விசுவாசத்தின் வைராக்கியம் சகைவை காண செய்தது. இயேசு கிறிஸ்துவே போய் சகைவே இறங்கி வா, அந்த வார்த்தை சொன்னவுடனே அவன் தீர்மானத்தோடு ஒவ்வொரு கிளையாக பிடித்து கொண்டு இறங்கியிருக்கிறான். தான் செய்த பாவங்களை கணக்கு போட்டு இந்த பட்டியல் எல்லாம் இவரிடத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு கிளையாக உச்சியில போய் வந்திருக்கிறான். ஒவ்வொரு கிளையாக நகர்ந்து கீழே வந்து இறங்கின உடனேயே அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நினைத்த, மன்னிக்கப்பட்டு விட்ட உடனேயே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற வார்த்தை என்ன பார்த்தீங்களா? சகேவே, நான் இன்று உன் வீட்டிலே தங்க வேண்டும். இன்றைக்கு உன்னோட வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, தைரியமா வா. அவர் மன்னிச்சிட்டாரு. அவனுக்கு நடுக்கம், எங்க அதுக்கு உண்டான தீர்வை கொடுத்துருவாரோங்கிற பயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்பேற்பட்ட தேவன் அல்ல, பாவங்களை மன்னிக்கிற தேவன் நம்முடைய தேவன். சகே எப்பேற்பட்ட பாவியா இருந்தான் கூட வந்தவங்க, இந்த பாவி கூட போய் இவர் தங்குறேங்கிறாரே அவமானப்படுத்தினார்கள். அதையெல்லாம் அவர் கண்டுக்கல. அப்படிதான் சொல்லுவாங்க, நாமும் அப்படித்தான். நம்ம என்ன கேவலப்படுத்தினாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை இதுதான், என்னுடைய வாழ்க்கை இதுதான், என்னுடைய ஜீவிதம் இதுதான், என்னுடைய தேவன். யார் என்ன சொன்னாலும், குடும்பத்தை விட்டு பிரித்தாலும் எனக்கு இதை பற்றி கவலை இல்லை, இவர்தான் என்னுடைய தேவன் என்கிற காரியத்தோடு சகையு அத்தனை அவமானத்தையும் தாங்கி கொண்டு கீழே வந்தார். கூட்டிக் கொண்டு வீட்டுக்கும் போனார். வீட்டுக்கு போன சகைவுக்கு விருந்து கொடுப்பதற்கு மனசு வரல. தன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறாரால் பார்க்கறதுக்காக தான் விருப்பப்பட்டு விருந்து கொடுப்பதற்கு முன்பாக
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே தன்னுடைய பாவ அறிக்கையை வெளிக்காட்டினார், சொன்னார். நின்று என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அப்போ முழுமையாவே கொள்ளையடிச்சிருக்கிறார், முழுமையான கொள்ளை. பாதியை நான் கொடுத்து விடுகிறேன், யாராருக்கு அநியாயமா வாங்கணும் அதை கொடுத்து விடுகிறேன். ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் நான் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துவேன். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதுங்க. எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவையிலே அறையும் பொழுது இடது வலது புறத்திலே கல்லர்கள் இருந்து அந்த கல்லன் அந்த டைம்ல ஒரு ரட்சிப்பை உண்டாக்கி கொண்டான் அல்லவா, ஞானமாய். அது மாதிரியாக இங்கே சகைவு தன்னுடைய காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சொல்லுகிறார். தெரியாதா? அவருக்கு தெரியும். வாயினுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பார். நம்முடைய வாயின் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கிறது? நான் பாவி, யார் ஒத்துக்கிறோமா? நான் செஞ்சது தப்புங்க, தப்பு. தேவனிடத்துல சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பு, இந்த தப்புக்கு நீங்க மன்னிப்பு கொடுங்க. நான் அவங்களுக்கு விரோதமா பேசிட்டேன், தப்பு, மன்னிப்பு கொடுங்க. நான் எல்லா கருத்தையும் அதிக பிரசங்கித்தனமா நடந்துட்டேன், அதுக்கு மன்னிப்பு கொடுங்க. இனிமேல் அது நான் செய்ய மாட்டேன். இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் சகைவு கொடுத்தது என்ன தெரியுங்களா? நான் இனிமேல் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்ங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இங்க கொடுத்தார். ஒருவேளை அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் ஊழியத்துக்கு சென்றிருந்தால் கூட அந்த டாக்ஸ் கலெக்டரோட அந்த வேலையை ராஜினாமா செய்து கூட போயிருப்பார். ஏன்னா அது அநியாயமாக உள்ள வேலை, வேண்டாப்பா, எனக்கு இந்த தேவன் வந்துட்டார் என் வீட்டுக்கு, இனிமேல் எனக்கு நன்மை தான் நடக்க போகிறது என்கிற காரியம் சகைவுக்கு தெரிந்திருக்கும். ஒருவேளை அவரை மன்னித்தார் அல்லவா, அவருடைய அந்த நற்குணத்தை, அந்த பூர்ண குணத்தை பார்த்து அந்த மன்னிப்பை கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டார் அல்லவா. என்ன கடைசியா வார்த்தை என்ன சொல்றார்? நீயும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறாய். சொல்ல முடியுமா? அது நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? நீ பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிறாய் என்கிற வார்த்தையை நாம் சாட்சியாக கேட்க முடியுமா? கேட்டுதான் ஆக வேண்டும். குடும்ப கஷ்டம், வேதனை, இதுதாங்க எனக்கு ஆதியிலிருந்தே இருக்குது, இதெல்லாம் நம்ம அனுபவிச்சோம் இல்லையா? இந்த காரியத்திலையும் நாம் கொண்டு வந்து அனுபவிக்கணும். அப்பதான் நாம் அந்த பூர்ணராகக்கூடிய அந்த அந்தஸ்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு தருவார். ஆகாமையே இருந்துட்டோம் என்றால் நம்முடைய நிலைமை மோசமான நிலைமையாக மாறிவிடும். எப்படி அந்த வாலிபன் எனக்கு இந்த உலக பொருள்தான், எனக்கு உலக நட்பு தான் பெரிது என்று உலகத்தை பார்த்து போனானோ அந்த வாலிபன், அதே நிலைமைத்தான் நமக்கும் ஏற்படும். இன்னொரு ஒரு காரியம், பழைய ஏற்பாட்டில் அன்னாளை பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அன்னாள் குழந்தை பாக்கியம் எல்கானாவின் மனைவி அன்னாள் குழந்தை பாக்கியம் இல்லாதபடி இருந்த சகோதரி. அந்த யூத முறைப்படி குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் இரண்டாவது திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். நீங்கள் ஆபிரகாம் காலத்திலே பார்க்கலாம், அதை இரண்டாவது திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். அன்னாளுடைய கணவர் எல்கானாக்கு வந்த அந்த சகோதரி குடும்பத்தை கவனிப்பாள் என்று நினைத்து இருந்த சகோதரிக்கு குழந்தையும் பிறந்து விட்டது. குழந்தை பிறந்தவுடனே அவளுடைய அகம்பாவம், ஆணவம், ஏளன சொல் எல்லாம் தலை தூக்கி விட்டது. இப்படித்தான் நமக்கும் அது ஏற்படும். அது மாதிரி சமயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அன்னாள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். 1 சாமுவேல்ல படித்தோம்னா தெரியும்.
அந்த அன்னாள் தன்னுடைய மறுமனையாட்டிக்கு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்ன ஏக்கத்தோடு தூக்கி இருப்பார், கொஞ்சி இருப்பார், எல்லாம் நடந்திருக்கும். ஆனால் அன்னாள் குழந்தையை தூக்கி இருக்கலாம், அல்லது ரொம்ப சோகத்தில் இருந்திருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். அதை அந்த சகோதரி வெறுத்தாள். மலடி குழந்தையை தூக்கினா இப்பயே யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க நல்ல காரியத்துக்கு வந்தாலே ஒத்துக்க மாட்டாங்க. மலடி இந்த அம்மாவுக்கு ஒருவேளை குழந்தையை தூக்கி இருக்கலாம். இவர்கள் செய்யக்கூடிய காரியம், எல்கானா ஒரு தேவனை பற்றி கொண்டிருந்த மனிதர், அன்னாலும் எல்கானாவும் வருஷந்தோறும் பெத்லகேமிலே வந்து அவர்கள் ஆராதனை பலி செலுத்த வருவார்கள் வருஷந்தோறும். இந்த வருஷத்திலே அவர்களுக்கு எல்கானாவுடைய மறுமனையாட்டிக்கு குழந்தை பிறந்து விட்டது, சந்தோஷம். எல்கானா கொடுக்க வேண்டிய பாகத்தை எல்லாம் அவருக்கும் கொடுத்தார். அதை விட அதிகமாக 10 மடங்கு அதிகமாக அன்னாளுக்கும் கொடுத்தார். அன்னாளை எல்கானா அதிகமாக சிநேகித்தார் என்கிற வார்த்தை இங்கே பதிவிட்டிருக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அதிகமாக அவர் மேல் ஆசை வைத்திருந்தார் என்பதை பார்க்கும் பொழுது, மறுமனையாட்டி ஒவ்வொரு நாளும் வருஷந்தோறும் வருகிற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு இடத்துல சொல்லி அன்னாளை அவமானப்படுத்தி கேவலமாய் பேச ஆரம்பித்து விட்டார். இது எல்கானாக்கு தெரிந்து விட்டது. ஒருவேளை எல்கானாவிடத்திலே இந்த சகோதரி சொல்லியிருக்கலாம், அன்னாளை துரத்தி விடுங்க, நான் குடும்பம் நடத்தணும்னா ஒரு மலடி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறது கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் சகோதரன் சொல்லவில்லை. அத்தனை வேதனையை தன் முதல் மனைவி மேல் ஆசையாய் இருந்த அந்த முதல் மனைவி அதிகமாய் பாசம் வைத்திருந்த அன்னாளை அவர் எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. மலடி என்கிற வார்த்தையும் கூட அவர் சொல்லவில்லை. ஆனால் புதுசாக வந்த அந்த சகோதரிக்கு குழந்தைகள் பிறந்தவுடனே வார்த்தையை சொல்லிவிட்டார், அவமானப்படுத்திவிட்டார். அக்கம் பக்கத்திலையும் வருஷந்தோறும் பலி செலுத்த வருகிற இடத்திலையும் அவரை பற்றி கேவலமாக பேசிவிட்டார். இது அன்னாளுடைய மனதை வேதனைப்படுத்தியது. அன்னாள் ரொம்பவும் மனவேதனையாக இருந்திருக்கிறார். ஆனாலும் கூட பார்த்துக்குங்க, நாம இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபட்டா, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கேவலமா சொன்னா நாம என்ன செய்வோம்? சபைக்கு வந்துட்டு இருக்கிற நாம என்ன செய்வோம்? அவங்க சொல்லும் போது இப்படி சொல்றாங்க, சபைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, இவங்க காரியத்தில் எதுவுமே நிறைவு கிடையாது, எல்லாம் குறைவு தான், அந்த அம்மா முறுமுறுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. நம்ம முதல்ல என்ன செய்வோம்? சபைக்கு நிறுத்துவோம், சபைக்கு வர்றதை நிறுத்துவோம். ஆனால் அன்னாள் வருஷந்தோறும் பலி செலுத்துவதற்கு எல்கானா வரும் பொழுது அன்னாள் கூட சென்றாள் என்கிற வார்த்தை இங்கே பதிவு பெற்றிருக்கிறது. படிச்சு பாருங்க. அதை அன்னாள் அந்த வருஷம் குழந்தை பிறந்துருச்சு, அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இந்த தேசத்திலையும் அவமானப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். வீட்டிலையும் அவமானம், வெளியிலையும் அவமானம். இருந்தாலும் கூட அன்னாள், ஐயா நான் எல்கானா இடத்துல சொல்லியிருக்கலாம், நான் தயவு செய்து வரல, நான் பலி செலுத்துறதுக்கு வரல, நான் இங்கே இருந்து தொழுது கொள்றேன். அன்னாள் எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. தேவனை தொழுது கொள்ள வேண்டும், நான் என்ன அவமானப்பட்டாலும் என்ன காரியம் எனக்கு நடந்தாலும் தேவனை நான் தொழுது கொள்ள வேண்டும், வருஷந்தோறும் செய்த ஆராதனையை நான் அந்த இடத்திலே போய் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய சக்கரத்தையும் கூட்டிக் கொண்டுதான் போனார் எல்கானா. ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. நினைத்திருந்தால் சகோதரி போகாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? அத்தனை வேதனைகள், நெருக்கங்கள். தன்னுடைய கணவர் வந்து கேட்கிறார், என்ன சகோதரி, ஆனால் நீ இவ்வளவு மனவேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாள் என்று கேட்கிறார். ஆனாலும் கூட அந்த இடத்திலே சொல்லுகிற வார்த்தை என்ன பாருங்க, 2 தடவை சொல்றார். கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அதுக்கு கீழே அடுத்த வசனத்தில் பாருங்க, கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்ததினால் அவளுடைய சக்கரை அப்படிதான் இருக்கும். பாருங்க, படிக்க 1ஆம் அதிகாரம் 6-7 நினைக்கிறேன்.
6. அன்னாளை ஜெயித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவன் கர்ப்பத்தை அடைத்து உண்டார். கர்த்தர் அவன் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கரத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசலப்படுத்துவார். ஒரு இடத்துல அது இருந்திருந்தா பரவாயில்லைங்க, 2 இடத்துல அதே வார்த்தை வருது. அழுத்தி சொல்றாரு. அன்னாள்கிட்ட இந்த குறைவு இருக்குதுங்கிறத அழுத்தி சொல்றாரு. ஆனால் தேவன் அன்னாளின் மூலமாக ஒரு பெரிய தீர்க்கதரிசியை நியாயாதிபதியை எழும்ப செய்கிறார் என்கிறதை அன்னாளுக்கு தெரியாது. அந்த குறைவு மட்டும்தான் அவனுக்கு தெரிந்ததை ஒழிய என்னுடைய தேவன் எதிலையுமே என்னை குறைவுபடுத்தவில்லை. இருந்தாலும் இந்த குறைவுகளை நான் தேவனிடத்திலே சொல்ல மாட்டேன். படிக்க அப்படியே படிச்சு பாருங்க. போய் ஜெபம் பண்ணும்போது ஏலியின் இடத்துல ஏலி கேட்குறாரு, குடிச்சிட்டு போய் நீ வந்து நின்று உதட்ட அசைத்து பேசிட்டு இருக்கிறியான்னு சொல்லி பேசும்பொழுது கூட நான் குடிக்கவில்லை, நான் ரொம்ப உருக்கமாக என்னுடைய இருதயத்தில் இருக்கும் வேதனைகளை என்னுடைய தேவனுடைய சன்னிதானத்திலே ஊற்றுகிறேன் என்று சொன்னார். நாம் சொல்லியிருக்கிறோமா? குறைவு இருக்கும் பொழுது தேவனிடத்திலே போய் என்னுடைய காரியங்களை என்னுடைய தேவனுடைய சன்னிதானத்திலே ஊற்றுகிறேன், கண்ணீராக ஊற்றுகிறேன். இருதயத்தின் கனத்தை எல்லாம் அவருடைய சன்னிதானத்திலே இறக்கி வைத்து விட்டேன். நீ கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இதுதான் என்னுடைய பக்தி, என்னுடைய தெய்வ பயம் என்பதை ஏலியின் இடத்திலே காட்டிவிட்டார் அன்னாள். அவள் பட்ட பிரயாசத்திற்கும் வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் அவமானத்துக்கும் ஒரு முடிவு கிடைத்ததா? என்ன வேண்டிக் கொண்டார்? எனக்கு ஒரு மகன் பிறந்தால், மகன் என்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, மகள் என்கிற வார்த்தையை சொல்லல, மகன் பிறந்தால் அந்த மகனை நசரேயனாக விரதத்துக்கு இந்த ஆலயத்திலே நான் விட்டு விடுவேன் என்கிற ஒரு காரியத்தை அங்கே வைத்து விட்டார். யாருக்காவது அந்த மாதிரி நாம் செய்ய முடியுமா? நமக்கு அந்த மாதிரி ஒரு மனோபக்குவம் குறைவு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு மனோபக்குவம் நமக்குள் வருமா? வராது, கண்டிப்பா வராது. எனக்கே வராது. அந்த சகோதரிக்கு வந்திருக்குது பாருங்க. எத்தனை வருஷம் என்று நமக்கு சொல்லல. கணவனுக்கு ஒரு சக்கலத்தையும் கொடுத்துட்டாரு, குழந்தைகளையும் கொடுத்தாச்சு. இனி நமக்கு என்னன்னு தெரியல. இருந்தாலும் என்னுடைய குறைவுகளை என்னுடைய தேவனுடைய சன்னிதானத்தில் தான், சன்னிதானத்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, சன்னிதானத்தில் தான் நாம் எப்பொழுதுமே நம்முடைய குறைவுகளை நிறைவு செய்ய முடியும். நீங்கள் ஊற்றிக்கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால் நிறைவுகளை தேவன் பார்த்து கொள்வார். தேவன் பார்த்து கொண்டாரா இல்லையா அன்னாளை? அவள் அந்த சகோதரி சொன்ன அந்த ஒரு ஒரு உடன்படிக்கை என்னன்னா, அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையை உங்களுடைய சன்னிதானத்திலே நான் வளர்க்கிறேன், அது உங்களுடைய சன்னிதானத்திலே விட்டுறேன்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னதை செய்தார்களா இல்லையா? நாம ஒரு காரியம், நன்மையான காரியம் நம்ம வீட்டிலே நம்ம செய்கிற இடத்துலையோ வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்திலே நல்ல காரியம், நன்மையான காரியம் நடந்து விட்டால் நாம் இந்த தேவனை நாம் பிரியப்படுத்துகிறோமா? காணிக்கையின் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு மூலியமாகவோ நாம் தேவனை பிரியப்படுத்துகிறோமா? இன்னும் நமக்குள் குறைவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்னாளுக்கு குறைவு இருந்தாலும் குறைவுகளை தேவனிடத்திலே வெளிப்படுத்தி தன்னுடைய காரியங்களை சமர்ப்பித்ததினால் அந்த சகோதரி நிறைவு பெற்றார். அன்னாளுடைய மகன் சாமுவேல் என்று சொல்லவில்லை, சாமுவேலுடைய தாய் அன்னாள். மகன் வாழ்ந்து காட்டினார், தன்னுடைய தாயின் பேரை காப்பாற்றினார். நீங்க எந்த இடத்துலயாவது பாருங்க, அன்னாளுடைய மகன் சாமுவேல் என்று இருக்கவே இருக்காது. சாமுவேலுடைய தீர்க்கதரிசி சாமுவேலுடைய தாய் தான் அன்னாள் என்று இருக்கும்.
ஏனென்றால் மகன் அந்த மாதிரியான ஒரு சாட்சியாக வாழ்ந்து காட்டினார் தன்னுடைய மரண பரியந்தம். அவருக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது. ஆனாலும் கூட அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்தார். அந்த குடும்பத்திற்கு பெருமை பெற்று கொடுத்தார். அந்த குடும்பத்தின் குறைவை ஒருவேளை எல்கானா கட்டின மகன் அந்த 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 இன்னொரு மனைவி, அந்த மனைவியுடைய பிள்ளைகள் தருதலையாக கூட போயிருக்கலாம், தெரியல. தேவன் எப்படி தீர்மானம் பண்ணி வைத்திருப்பார் தெரியல, அதை பற்றி நமக்கு கொடுக்கல. ஒரு வேலை அதுவும் எல்கானாவோட மகன் தானே, பிள்ளைகள் தானே. எல்கானாவும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணது தானே அந்த முன்னொரு மனைவியும். ஏன் அந்த குழந்தை அந்த தாய்க்கு அந்த பேர் வரல? தேவனை உதாசீனப்படுத்தினால் நம்மை தேவன் உதாசீனப்படுத்துவார். தேவனை நாம் மகிமைப்படுத்தினால் தேவன் நம்மை எல்லா இடத்திலும் மகிமைப்படுத்துவார். இதுதான் வேதம். இதை நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். தயவு செய்து இன்னையிலிருந்து ஒரு முடிவெடுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் வேதனைகளை தேவனிடத்திலே சமர்ப்பிங்கள். அந்நாள் மாதிரி மற்ற புறஜாதிகளிடத்திலோ சபை மக்களிடத்திலோ உங்களுடைய காரியங்களை சொல்ல வேண்டாம். சொன்னால் என்ன நடக்கும் என்பது தெரியும். அது பல இடத்துக்கு போயிடும். நம்முடைய கஷ்டங்களை ஒரு சகோதரிகிட்ட சொல்லும் பொழுது சகோதரி சொல்லி ஜெயிப்பாங்க நாம நினைச்சிட்டு இருப்போம். ஒரு வேளை அது மற்ற இடத்துக்கெல்லாம் போய்விடும். அந்த சகோதரியுடைய கஷ்டங்கள் வேதனைகள் மற்ற இடத்துக்கெல்லாம் போய்விடும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்கள். உங்கள் காரியங்களை தேவனிடத்தில் மட்டும் சமர்ப்பியுங்கள். ஊற்றி ஜெபியுங்கள். நன்மையான ஈவுகளை பெறுவீர்கள். பூர்ணமான எந்த நன்மையும் கர்த்தரால் வருகிறது. கர்த்தரால் நமக்கு பிள்ளைகள் கொடுத்த சுதந்திரம். சங்கீதம் 25ஆம் அதிகாரத்தில் நம்ம 125 படிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால் எதுவுமே அவர்தான் கிடைக்கும். அவரை நினைச்சு பண்ணுங்க. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாமல் ஆக்கி விடுவார். நான் முந்தின வாரம் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய காரியங்களை பார்த்து நாம் ஏதோ ஒரு நன்மை எதற்காக செய்திருப்போம், அந்த நன்மைகளை நாம் கஷ்டப்படும் வேதனைப்படுகிற நேரத்திலே அந்த எப்பயோ செய்த சகோதரன் மூலமாக அந்த காரியத்தை நமக்கு செய்ய அவரிடத்திலே பேசுவார் பரிசுத்த ஆவியானவர். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் சும்மா சாதாரண ஒரு காரியமா நம்மகிட்ட இல்லை, அருமையாக குடியிருக்கிறார். அருமையாக குடியிருக்கிற அவரை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? நம்முடைய கஷ்ட காலத்திலே என் மகன் என் மகள் வேதனைப்படுகிறாள், ஏதோ ஒரு காலத்திலே அந்த சகோதரனுக்கு இவர் உதவி செய்திருக்கிறார், அவரை ஏவி விடலாம். அந்த சகோதரன் மூலமாக நம்முடைய கஷ்டங்கள் தீரும். அதை நினைத்துக் கொள்ளுங்கள். அது யாருனால வந்தது? தேவனால் வந்தது, அந்த மனிதனால் வரவில்லை. தேவன் நல்லா இருக்கிற சமயத்தில் அந்த இடத்துல நம்ம அந்த சகோதரனுக்கு உதவி செஞ்சிருக்கிறோம். அது நாம கூட மறந்து போயிருப்போம். தேவன் ஒரு காலம் மறக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் மூலமாவது பேசி அந்த உதவிகளை நமக்கு செய்வார். அதையும் விசுவாசியுங்கள். முதல்ல அதெல்லாம் விசுவாசிச்சு வாங்க. விசுவாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாமே நல்லதாக கிடைக்கும், நன்மையான காரியங்களாக நடக்கும். முதல்ல தேவன் மேல முழு விசுவாசத்தை வைங்க. அவரோட பற்றுதலா இருங்க. உங்களை பூரணப்படுத்துவார். அவர் பூர்ணப்படுத்தினாத்தான். இப்ப எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல படித்தோம் அல்லவா? பத்தாம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவர் பூர்ணப்படுத்தினால்தான் என்ன நடக்குமா? 10:14 எபிரேயர் 10:14 இவர் என்றென்றைக்கு பூர்ணப்படுத்தியிருக்கிறார். இப்ப வரைக்கும் என்னுடைய காரியங்கள், உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க அவரை பரிசுத்தப்படுத்தினார், உங்களையும் பூர்ணப்படுத்துவார் என்கிற வார்த்தை உண்மை. இதை நினைவில் கொண்டவர்களாக விசுவாசத்தோடு
நான் போகின்ற இடம் சத்தியமான இடம், இந்த சத்தியத்திற்கு நான் ஒரு காலம் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன் என்கிற அந்த வைராக்கியத்தோடு சபையை தேடி வாருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.